வாங்க டாக்டர்மா. ஏய், அந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்து கொடு. ஏய், சங்கர் கையை வெட்டின கேஸ்ல சாட்சி சொன்னவ தான். இவளை விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். குருவி என்ன விலை? எந்த குருவி? எனக்கு எந்த குருவி வேணும்? பொம்பளை குருவி தான் வேணும். நான் இவ்வளவு தொல்ல, இவ தான் என்ன தொட்டா. இதுக்கு நீங்க எல்லாரும் சாட்சி. பாப்பா, மேல போட்டிருக்கேன் துப்பட்டா, இத காத்துல பறக்க விட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं डैनी கோபி என்ன இப்படி தூங்குறான்? கோபி கோபி சீக்கிரம் எந்திரிமா.
சங்கர், நீ சமைச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு வேற எங்க சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காம போயிடுச்சுப்பா. என் கைப்பக்கம் அந்த மாதிரி உன் டேஸ்ட் எனக்குல தெரியும். உனக்கு வேலைக்காரன், சொந்தக்காரன், சமையக்காரன், அட்வைசர் எல்லாமே நான் தானே. என்னை விட்டு உனக்கு வேற யார் இருக்கா? சாரி கோபி. ராமநாதன், குருமூர்த்தி, ஸோ அங்கே இருக்கிறான் சங்கர பாண்டியன். அவனை சுற்றி வளைக்க வரைக்கும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். கமான். ராமநாதன், நீங்கள் ரைட் சைடில் போய் ரவுண்ட் அப் பண்ணுங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் கவர் பண்ணுங்க. நீங்கள் முன்னாடி வாங்க. சங்கர பாண்டியா, நீ எத்தனை ஊர் மாறினாலும் எத்தனை பேரை மாத்திக்கிட்டாலும் இந்த ரஞ்சித் உன்னை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். என்ன சைலண்ட் ஆயிட்ட? உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கவே இல்லையே. நீ செய்யறது ஆயுத கடத்தல். உன் தொழில் என்ன நீ மாத்திக்கலையே, அது எனக்கு போதாதா? என்ன யோசிக்கிற? தப்பிச்சலான்னு பாக்குறியா? தப்பிக்கிறதா? எனக்கு அந்த ஆசையே கிடையாது. நீங்கெல்லாம் போலீஸா? அடி கொன்னுடு, என்ன உயிரோட விட்டுறாத. உயிரோட விட்ட உனக்கு பொண்டாட்டி, புள்ள, வாழ்க்கை, சந்தோஷம் எதுவுமே கிடையாது. உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சேர்ந்த எவனுக்குமே கிடையாது. டேய், இதுக்கு மேல பேசுன இங்கேயே அடிச்சு கொண்டுருவேன். கைதுக்குள்ள இழுத்து கொண்டு போய் வண்டியில் ஏற்றுங்க அவனை. நீங்க வாங்க. அந்த பெட்டி திறங்க. எல்லாத்தையும் வண்டியில் ஏத்துங்க. ₹2 கோடி ஆயுதம் போச்சு. போலீஸுக்கு இவ்வளவு நாளா என் மேல இருந்த பயம் போச்சு. அவனை விட மாட்டேன். உடனடியா நான் அவனை பார்க்கணும். ரஞ்சித்தை உடனடியா நான் பார்க்கணும். இந்த சங்கர பாண்டி யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் ஆல் இந்தியா போலீஸ் கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளையை தூக்கிட்டு வா. அவங்கள தேடிக்கிட்டு ஆல் இந்தியா போலீஸே வந்தாலும் சரி, இந்த சங்கர பாண்டியனை அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ ஓ
கோபி சங்கரபாண்டியன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். தங்கச்சி மீனாவோட விளையாடிட்டு இருந்த குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டான். ரஞ்சித் வேற ஊர்ல இல்ல கோபி. அம்மா பாத்து மீனா. பாத்துமா. மீனா 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 ரஞ்சித் வந்துட்டானா? அட்வொகேட் கோபியும் அவன் குமாஸ்தாவும் உள்ள வந்திருக்காங்க. கொன்னுடு, எல்லாரையும் கொன்னுடு. இங்க வந்த எவன் உயிரோட போக கூடாது. மீனா மீனா
பெங்களூர் கேஸ் தோத்துருச்சான். வக்கீல் நாகராஜ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. தோத்துட்டு இனத்தை பார்க்கறது, மேலே போய் பார்க்குறேங்கிறான், அந்த கோட்டிலையும் தோத்தர்றான். திரும்பவும் மேலே போய் பார்க்குறேங்கிறான், அங்கேயும் தோத்தர்றான். சரி, அந்த நாயை வர சொல். என்ன? நீங்க கேட்ட கண்ணை கொண்டு வந்திருக்கான். வர சொல்லு. அதோ வர்றானே, அது வரைக்கும் சுடுமா? அதை தாண்டியும் சுடும். அதையும் பார்த்துருவோம். தோத்த குதிரையும் தோத்த வக்கீலும் உயிரோடு இருக்கக்கூடாது. என் பேர மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். நான் டாக்டரை பார்க்கணுமா? இந்தம்மா, இங்க எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உங்க குழந்தை எடுத்துக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போங்க. இங்க நிறைய செலவாகும், உங்களால முடியாது. அந்த ஃபைல கூட. இவன் அடிபட்டு ரொம்ப மோசமா இருக்காமா. என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் தலையை அடமான வச்சாவது பணத்தை கொடுக்குறேன். இவனை காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்க. உங்க தலைக்கெல்லாம் பணம் தர மாட்டாங்க. இங்க நிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க போலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. டாக்டர் பேசாதீங்க. பணம் பணம்னு அலைஞ்சி மனிதாபிமானத்தை மறந்துடாதீங்க. நீ என் பின்னால வாமா. இப்படி போலாம். உட்காருங்க. ஐயா வராரு. வணக்கம். உங்ககிட்ட போலீஸே போராடி தோத்து போயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் சங்கரபாண்டியை நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷயத்தை சொல்லுங்க. ஒன்றுமில்ல, பொம்பளை பணம் இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துட்டேன். 400 கேரட் வைரம் ஒரு இடத்துல இருக்கு. அது எனக்கு வேணும். அந்த வைரம் என் கைக்கு வந்தா சங்கரபாண்டி கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன். ஆள் யாரு? பெரிய வைர வியாபாரி RR டைமண்ட்ஸ் ராஜரத்னம். அவனுடைய பொண்டாட்டி சர்வசாதாரணமா ஊர் சுத்துறா. அவளை எப்படியாவது மடக்கி போட்டு. போதும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், உங்களை நம்பி நான் இந்த காரியத்தில் இறங்குறேன். எந்த காரணத்தை கொண்டு என் பேர் வெளியே வரக்கூடாது. வேலை முடிஞ்சதும் நானே உங்களை தேடிக்கிட்டு வந்து வைரத்தை தரேன். பேசுனபடி நடந்துக்கிட்டீங்கன்னா நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் நினைச்ச காரியங்களை சாதிக்கலாம். வரேன். ஐயா, என்ன சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லாமலும் இருக்க முடியல.
எந்த காரணத்துக்காகவும் அந்த சங்கரபாண்டியன் அதில் சேர்க்காதீங்க. அவனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ரொம்ப பயங்கரமானவன். டேய், நான் வாழை மட்டும்தாண்டா ஆட்டணும், நீ தலையை மட்டும்தாண்டா ஆட்டணும். ஏன்னா நீ 2 கால் நாய். ஆலோசனை சொல்றது எனக்கு பிடிக்காது. இன்னையோட நிறுத்திக்க. ஹலோ. சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித். ஹாரால்டு மிஸ்டர் ராஜரத்னத்தோட மனைவியையும் வேலைக்காரையும் யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு ராஜரத்னத்தை ஃபோனில் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவரோட மனைவிக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. நம்ம ஃபோர்ஸை பயன்படுத்தி அவங்களை உடனடியாக காப்பாற்றுங்க. குற்றவாளி அரெஸ்ட் பண்ணுங்க. ஃபோனில் பேசுனது யாரு? ஒரு பொம்பளை சார். என்ன சொன்னா? நானும் ஒரு கேட்ட டைமண்டை தனக்கு கொடுத்தணும்னு கேட்குறா. இல்லைன்னா என் பொண்டாட்டிய. மிஸ்டர் ராஜரத்னம், எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லுங்க. டூப்ளிகேட் வைரத்தை கொடுத்து என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஒரிஜினலா வந்து சேர மாட்டான்னு என்ன மிரட்டுறா சார். சார், சிஎட் நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் மிஸ்ஸஸ் ராஜரத்னத்தை அடைச்சி வச்சிருக்கா. ஃபோன் நம்பர் 826991. அண்ணன் தம்பி தகராறுல அந்த வீடு கோர்ட்ல இருக்கு. பூட்டின வீட்டை உடைச்சி உள்ள போயிருக்கா. மற்ற பர்டிகுலர்ஸ் இதுல இருக்கு சார். சுத்தி இருக்கிற பிளாட்ஸ் பூரா செக்யூரிட்டி போடுங்க. பக்கத்துல யாராவது விஐபி இருக்காங்களா? எம்பி வேணுகோபால் வீடு பின்னால இருக்கு சார். நீங்க சொன்னபடி வீட்டை சுத்தி நம்ம ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன் சார். வாங்க. அது நடக்காது. இப்ப நீ என்ன பண்ற? உடனே உன் ஆளுங்களை இந்த பங்களாவை விட்டு விலகி போக சொல்லு. இல்லைனா அந்த வேலைக்காரிக்கு நடந்ததுதான் ராஜரத்னம் பொண்டாட்டிக்கு நடக்கும். இப்ப எனக்கு ஒரு கார் வேணும். அந்த கார்ல நான் ராஜரத்னம் பொண்டாட்டியோட புறப்பட்டு போவேன். நான் கேட்ட வைரத்தை எடுத்துக்கிட்டு நீ மட்டும் என் காரை தொடர்ந்து பின்னாடியே வர. வைரம் என் கைக்கு வந்ததும் ராஜரத்னம் பொண்டாட்டி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல உன் புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு நினைச்சிடாத. இந்தாங்க அவங்கிட்ட வேண்டாம். இதை கொடுத்துட்டு எப்படியா என் பொண்டாட்டி காப்பாத்துங்க. அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ்.
கோப்பி இதெல்லாம்? ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற? என்ன நடந்தது? பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எதை மறக்கணும், எவனை மறக்கணும்னு நினைச்சு வெளியையும் கோர்ட்லயும் விலகி போனனும் அந்த டிசி ரஞ்சித்தை நான் பேப்பர்ல பார்த்துட்டேன். கோபி, இனிமே எனக்குன்னு வாழ்க்கை கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் உரிமையோடு ஒண்ணே ஒன்று சொல்றேன், கத்தாம கேளு. என்ன இருந்தாலும் ரஞ்சித் உன் தங்கச்சி புருஷன் தானே. அதை பத்தி என்கிட்ட பேசுவேன், என் கோபத்தை பார்த்து. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. ரஞ்சித் தான் உனக்கு ஆகாது, அவனுடைய நாய் தாவலையா? அறிவு கிட்டத்தமா பேசாத, அது மீனாவோடது. மீனா வளர்த்த நாய் கிட்ட காட்டுற அன்ப மீனாவோட அப்பா ஏன் ரஞ்சித் கிட்ட காட்டக்கூடாது? உன் தங்கச்சி எழுந்த சோகம் உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரஞ்சித்துக்கும். அவன் பொண்டாட்டியும் குழந்தையும் எழுந்த சோகம் இருக்கு. அது உனக்கு புரியல, கோவம் கண்ணை மறைச்சிருச்சு. அதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற நீ. டென்ஷன் அதான். ஐம் சாரி, உணர்ச்சி வசப்பட்டேன். என் கைதான் நான் நடிச்சது. மிஸ்டர் ரஞ்சித், தமிழ்நாட்டு போலீஸை கிடுகிடுக்க வச்சு ஆயுத கடத்தல் கும்பலை ஒழிக்கிறதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை இழந்திருக்கீங்க. அந்த நல்ல பேரை இந்த சாதாரண கேஸ்ல வீணாக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்களே. போயும் ஒரு பொம்பளை கிட்டயா நீங்க தோக்குறது? சார், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது பொம்பளை இல்ல, ஆம்பளை. 2 உயிரை பலி கொடுத்துட்டு ஆம்பளைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. போதுமா? நோ, அவன் எந்த மூலை முடுக்கு போனாலும் விடக்கூடாது. அரெஸ்ட் ஹிம் இமிடியேட்லி. ரிட்டையர் ஆக போற நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? சார், சிட்டியில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் உஷாரா இருக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன். எல்லா செக் போஸ்ட்லையும் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கேன் சார். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், பப்ளிக் பிளேஸ் எல்லா இடத்துலையும் தீவிரமாக கண்காணிக்க சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன எறும்பு கூட நம்ம போலீஸ்காரங்க கண்ணில் போடாமல் சிட்டியை விட்டு வெளியேற முடியாது சார். சார், யாரு? டிசி ரஞ்சித் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. எங்க அடிச்சா எப்படி வருவான்னு எனக்கு தெரியும். எனக்கும் வைரத்துக்கு சம்மந்தமே இல்லை. நீ போப்பா. வாங்க வாங்க. எதுவுமே சொல்லாம வந்திருக்கிறீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷத்தோட தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னும் நேரம் வரல போல இருக்கு. நீங்க வந்ததே எனக்கு விசேஷம் தான் போங்க. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க. மதுரையில உங்களை போலத்தான் பெரிய ஆளு, ரொம்ப சாமர்த்தியம் எல்லாத்துலயும். கடைசியில பாருங்க, 8 அடிக்கு 8 அடி சின்ன ரூம்ல அடிச்சே கொன்னுட்டேன். அப்புறம் என்ன, டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி, டிரான்ஸ்ஃபர், கடைசியில இங்க வந்து சேர்ந்துட்டேன். மாட்டினா மரணம்தான், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரட்டுங்களா? ரெடியாடா. டேய் டேய் ஏய் காசு என்ன போய்டுறா போ. போச்சுடா போடா. ஏய் போடா. ஏய் இப்பயாவது ஒழுங்கா போடுறா. என்னடா டேய், இந்தா புடி. எவ்வளவு போடுங்க, ஒழுங்கா போடா டேய். அவுட். ஏய் பக்கத்து வீட்டுக்கு போய்ச்சா பால். அவன் தான் அடிச்சான், அவனே போய் எடுத்துட்டு வரட்டும். இந்த ஜென்மத்துல வர மாட்டான். வாங்கடா போலாம். வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரஞ்சித் என்ன தொட்டான். அதுக்காக அவன் பொண்டாட்டி புள்ளைய இழந்தான். இப்ப அந்த ரஞ்சித் சாகணும். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. நீ என்ன பண்ற, மேகலா பிளாட்ஸ்ல தங்கிக்கிட்டு அப்ப அந்த ரஞ்சித் நடவடிக்கையை பத்தி எனக்கு தெரிவிக்கிற. மத்ததை நான் பாத்துக்கிறேன், நீ போ. வக்கீலையா, என் மகனை அநியாயமா கொண்டுட்டாங்க ஐயா, கொண்டுட்டாங்க.
பந்து விளையாடிட்டு இருந்தான். என்ன நடந்ததுன்னே தெரியல. யாரோ அவனை கழுத்து நெரிச்சு கொண்டு சாக்கடையில போட்டாங்க ஐயா. நான் வீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டு அவனை யாரும் கொலை பண்ணல, தவறி விழுந்து செத்துட்டான்னு சொல்லி என்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஐயா. எத்தனையோ வக்கீல் வீட்டு வாசப்படியெல்லாம் ஏன் இறங்கிட்ட ஐயா. யாருமே இந்த கேஸ் எடுத்துக்கல. எல்லாருமே உங்ககிட்ட போனா நியாயம் கிடைக்குன்னு சொன்னாங்க ஐயா. நீங்க தான் ஐயா இந்த கேஸ் எடுத்துக்கணும். அந்த கொலைகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். வீட்டு பொறுப்பல்ல? இல்ல, எங்க அத்தா இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இதோ உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மனுஷனோட கையோ காலையோ தப்பா சிகிச்சை செஞ்சா அந்த உறுப்பு தேவையில்லைன்னு வெட்டி எடுத்துடலாம். அதே தவிர தொடர்ந்து உங்க மருத்துவத்தோட செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா சமுதாயமே அழிஞ்சு போயிடும். வெட்டி எடுக்கிறது எதுவுமே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு அப்பா பையனை கொலை செஞ்சு உடம்பு உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா அவன் தவறு விழுந்து செத்தான்னு உங்க டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்க சான்ஸே இல்லையே. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு உன் டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்ட்ஸ் பார்த்து வந்து சொல்லு. யுவர் ஆனர், ஜூலை மாதம் 6ஆம் தேதி சுப்பிரமணி சன்னதி தெருவில் உள்ள சாக்கடையில் எனது கட்சிக்காரர் நடேசபிள்ளையின் மகன் சுகுமார் எனப்படும் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பதறி தவித்த எனது கட்சிக்காரர் அருகிலுள்ள D2 காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் எனது கட்சிக்காரரை மிரட்டி அவரது மகன் சாக்கடையில் தவறி விழுந்துதான் இறந்தான் என்று எழுதி வாங்கியுள்ளனர். யுவர் ஆனர், வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறை அதிகாரிகளே நடந்த கொலையை மூடி மறைக்க முயற்சித்துள்ளனர். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வழக்கு முடியும் வரை இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யாரும் மாற்றப்படக்கூடாது என அரசுக்கு உத்தரவிட வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அட்வொகேட் கோபியின் ரிட் மனுவை ஏற்றுக்கொண்டு அரசு தரப்பில் வருகிற 20ஆம் தேதி கோர்ட்டில் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடுவதோடு வழக்கு முடியும் வரை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாற்றப்படக்கூடாது என அரசுக்கு ஆணையிடுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனோட மரணம் கொலையே தான். கழுத்தெலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கு. பலவந்தமா நெரிச்சதுக்கு நிறைய மார்க்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கு. என்னால நம்பவே முடியல. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் துணை போவாங்கன்னு. ஆமா பத்மா, போலீஸ் நினைச்சா அசல் போலி ஆயிடும், போலி அசல் ஆயிடும். அது அவங்களுக்கு கை வந்த கலை. அதனாலதான் அவங்க பேரே போலீஸ். தற்கொலை கொலையாகும், கொலை தற்கொலை ஆகும், ஏன் தடுக்கி விழுந்து செத்தான் கூட ஆகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்க டெலிஃபோன் நம்பர் 100. ஒரு இடத்துல நியாயம், மற்ற இடத்துல ஓட்டை. காசு இருந்தா ஒரு ஓட்ட வழியா பூந்து மற்ற ஓட்ட வழியா வெளியே வந்துடலாம். இது வரைக்கும் அவங்க யாரை வேணாலும் தப்பிக்க விட்டுருக்கலாம். எங்கிட்ட இருந்து முடியாது. இது ஒண்ணு போதும். கோர்ட்ல பாத்துக்கிறேன். வாங்க மாமா. எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த கேஸில் ஜெயிக்கணுமா? நாளைக்கு நீ கொடுக்க போற எவிடன்ஸ் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லதில்லை. நான் நல்லது கெட்டது நினைக்கல. அநியாயமா ஒரு பையனை கொண்டுட்டாங்க. அந்த பையன் இழந்த அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும் தான். நியாயம் அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணை இதுல சேர்க்காத. உங்க பொண்ணு உங்க குடும்பம், இதான் வாழ்க்கையா? சரி, நான் இங்க வந்துட்டு போன விஷயம் உன் அக்காவுக்கோ பத்மாவுக்கோ தெரிய வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டப்படி செய். மாமா கொஞ்சம் நில்லுங்க. இதோ உங்க பொண்ணு கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். நீங்க நிம்மதியா போங்க. என்ன கோபி, பத்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ பாட்டு கீழ்ச்சி போட்ட. நீ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு சொன்ன. நீயே கீழ்ச்சி போட்டா என்ன அர்த்தம்? கணக்கு எனக்கு புரியலப்பா. சங்கர், இந்த கேஸ் ஜெயிக்க கூடாது. என்ன சொல்ற? ஆமா சங்கர், இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா தற்சமயம் இந்த கேஸ் தோத்துதான் ஆகணும். அப்பதான் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். கேஸ் ஜெயிச்சா அவங்க உஷாராயிடுவாங்க. தாமே வெற்றி அடைந்துள்ளோம் என்ற ஆணவத்தின் அடிப்படையில் மட்டுமே அட்வொகேட் கோபி இந்த வழக்கை எடுத்துக்கொண்டுள்ளார் என நினைக்கிறேன். சுப்பிரமணிய சன்னதி தெருவில் உள்ள சாக்கடையில் விழுந்து இறந்த சுகுமாரனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதோ உள்ளது.
மேலும் சுப்பிரமணிய சன்னதி தெருவில் உள்ள சாக்கடை நீண்ட நாட்களாக மூடப்படாமல் இருந்திருக்கிறது. சாக்கடை மூடப்பட வேண்டும் என நகராட்சிக்கு பொதுநல சங்கத்தினரால் கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் நகல் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் கனம் கோத்தார் அவர்களே, எந்தவித அடிப்படையும் இல்லாமல் இந்த வழக்கு திரு கோபி அவர்களால் தொடரப்பட்டிருக்கிறது. இதைப் போல அரசுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வழக்கை தொடர்ந்து கோர்ட் நேரத்தையும் அரசின் நேரத்தையும் வீணாக்கும் வகையில் நடந்து கொண்ட திரு கோபி அவர்களுக்கு தகுந்த அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒரு வழக்கின் வெற்றி ஆதாரங்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் அமைகிறது. அட்வொகேட் கோபிநாத்தின் மனுவில் சுகுமாரன் கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் போடப்பட்டதாகவும் காவல்துறையினர் முறைகேடாக நடந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கோபிநாத் தரப்பில் எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. அதே சமயம் அரசு தரப்பில் சுகுமாரன் தவறி விழுந்து இறந்தான் என்பதற்கான மருத்துவ சான்றிதழும் அது நீண்ட நாட்களாக மூடப்படாமல் இருந்துள்ளது என்பதற்கான ஆதாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான ஆதாரங்கள், தெளிவான வாதங்கள், இவைகள் அட்வொகேட் கோபிநாத் வழக்குகளின் தனித்தன்மை. ஆனால் இந்த வழக்கில் இவைகள் காணப்படவில்லை. இது கோர்ட்டின் நேரத்தை வீணடிப்பதாக நான் கருதுகிறேன். இது வருந்தத்தக்கது. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க பேச வேண்டியதெல்லாம் அரசாங்க வக்கீல் வச்சு பேசிட்டீங்களே. சார் ப்ளீஸ். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியை மாற்றிடக்கூடாதுன்னு தான் ஜட்ஜு கிட்ட அப்பீல் செஞ்சேன். நீங்க என்னடானா ஜட்ஜை மாத்திட்டீங்க சார். சார், இந்த விதியை திருடனையும் கொலகாரனையும் பிடிக்க உபயோகிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம் சார். இந்த கேஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கலாம். ஆனா என் வேலை இனிமேதான் ஆரம்பம். சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெல்கம் டிசி சார். என்ன விஷயம்? நான் கோபி கிட்ட கொஞ்சம் பேசணும். கோபி கிட்ட பேசணுமா? என்கிட்ட சொல்லுங்க. கோபினா நானா கோபி? யாருக்கிட்ட எதை பேசணுமோ அதை அவங்க கிட்ட தான் பேசணும். நான் பேச வேண்டியது முக்கியமானது மட்டும் இல்ல, ரொம்ப அவசியம் கூட. ஓ, கோபி கிட்ட போய் சொல்லு. கோபி, உன்னை பார்க்கறதுக்கு டிசி ரஞ்சித் வந்திருக்கார். என்ன பண்ணும்? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட சொல்றியா? 2 வாட்டி ஃபோன் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. முக்கியமான விஷயம். என் தங்கச்சி மீனா போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. இந்த இடத்த விட்டு போக சொல்லு. இல்ல கோபி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டா நல்லது இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த வக்கு இல்ல. இவ்வளவு ஒரு போலீஸ்காரனா? என்னைக்கு என் தங்கச்சி மீனாவை செத்தாங்களோ தெரியாம தான் கேட்க. இவ்வளவு ஒரு மனுஷனா? ஒரு மனுஷனுக்கு தேவையான சராசரி அறிவு கூட இல்லாத அந்த ராட்சசனை அரசு பண்ண முன்னாடியே சொன்னேன், தங்கச்சி மீனாவை என்கிட்ட விட்டுடுன்னு. கேட்டானா? அவனால அவங்க உயிரோட கொடுக்க முடியுமா? சொல்லு. ஏன் பேச மாட்டேன்? உன்னால பேச முடியாது. பேசுற மாதிரி அவன் நடந்துக்கலாம். இனிமே எவனும் பழைய உறவை சொல்லிட்டு என் வீட்டு வாசலை மிதிக்கூடாது. இதை புரியுற மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லு. போ. மற்றதை நேரில் பேச. ஐயா வணக்கங்க. சின்ன சங்கரபாண்டி என்கிட்ட பேசியிருக்கேன். பணம் வரும், பணத்தை வாங்கிட்டு வைரத்தை கொடுத்து அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற? சங்கரபாண்டி என்கிட்ட இருந்து வைரத்தை வாங்கிக்கிற, அப்படியே அவனோட உயிரையும் வாங்கிக்கிற. இன்னைக்கு தான் இந்த சுந்தரமூர்த்தி யாருன்னு அவன் தெரிஞ்சுக்க போகிறான். டேய் டேய்
ரொம்ப ஜாக்கிரதை. இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம ஆளுங்களையும் கூட கூட்டிட்டு போ. ஹலோ கோபி சாரா, நான் பத்மாவோட ஃப்ரெண்ட் ஷீலா பேசுகிறேன். ஆர்ஆர் டைமண்ட் ராஜரத்தினத்துக்கிட்டேருந்து வைரத்தை கொள்ளையடிச்சு கும்பல் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். அவங்க பேசிக்கிட்டதுலேருந்து சாக்கடையில் செத்து கிடந்த பையனை அவங்க தான் கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பீச் லைன் ரோட்ல வைரத்தை கைமாத்துறாங்க. நீங்க போனீங்கன்னா சம்பந்தப்பட்ட கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு.
அடிபட்டுடுச்சு. வெஸ்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஹெல்ப் கூட ஆள் இல்லையே. ரத்தம் அதிகமா வருது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, உள்ள வாங்க. பார்லிமெண்டின் அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வரக்கூடும் என்று உள்துறை அமைச்சர் கூறுகிறார். படிங்க. பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் தாவா பற்றி குறிப்பிட்டு பேசிய அமைச்சர், இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்று தான் ஏற்கனவே பார்லிமெண்டில் உறுதியளித்திருப்பதாக கூறினார். திரு பி சத்யநாராயண ரெட்டி ஒரிசா மாநில ஆளுநராக பொறுப்பேற்றார். டாக்டர், நீங்க போங்க. மிஸ்டர் கோபி, தலையில் இருந்த குண்டை வெளியே எடுத்தாச்சு. உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா நினைவு தான் தவறிடுச்சு. மிஸ்டர் ரஞ்சித் இப்ப கோமாவில் இருக்காரு. டாக்டர், ரஞ்சித் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அவருக்கு நினைவு திரும்பினாதான் அவர் எதுக்காக என்ன தேடி வந்தாரு, அவரை சுட்டது யாருன்றது தெரியும். ப்ளீஸ். எந்த சமயமும் நினைவு வரலாம். நம்பிக்கையோடு இருப்போம். டாக்டர், நான் இப்போ ரஞ்சித்தை பார்க்கலாமா? ஓஎஸ், போய் பாருங்க. காவல்துறை ஆணையாளரிடமிருந்து ஒரு அவசர செய்தி. ஆயுத கடத்தல் தலைவன் சங்கரபாண்டியனுக்கும் போலீஸ் அதிகாரி டிசி ரஞ்சித்துக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ரஞ்சித் படுகாயமடைந்தார். சங்கரபாண்டியன் துப்பாக்கி குண்டு காயத்துடன் தப்பி உள்ளான். அவனை பற்றிய தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். திரும்பி படுங்க. ஓகே. அவசரமா ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்க. நிதானமா இன்னொரு கொலை பண்ண வச்சிடாத. போட்டுக்க. பாதுகாப்பா எல்லா இடத்துலையும் போலீஸ் பட்டாச்சு சார். சார், டிசி ரஞ்சித் இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஆமா, நாங்கள் அவரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே சார். டிசி ரஞ்சித்தை பார்க்க உங்க மாமா வந்திருக்காரு. மாமா, பத்மா எங்க? வீட்டில் இருக்கா? தப்பு பண்ணிட்டீங்க. பத்மாவால பேச முடியாது. அதான் நான் பேசுறேன். ஓஹோ, நான் யாருன்னு கேக்குறியா? அதை கண்டுபிடி. நீ தான் பெரிய கிரிமினல் லாயர் ஆச்சே. சுறுசுறுப்பா ஓடுற, பேசுற. புத்திசாலித்தனம் இல்லையே, கடைசியில ஏமாந்துட்டியே. புரியல. நான் அவளை தூக்கிட்டு போறேன், முடிஞ்சா காப்பாத்திக்க. வைரத்தையும் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? மொட்டை தலையில முடி முளைச்சிருக்கான்னு பார்க்கவா வந்த? அவங்கிட்ட செத்து இருந்தாலும் தியாகி ஆயிருப்ப. இங்க வந்து செத்து ஏண்டா என்ன கொலகாரன் ஆக்குற? அவனை விடுங்கடா. 2 நிமிஷத்துல என் மனசு மாறினாலும் மாறும். மாறுதான்னு பார்ப்போம்.
கதவனை திறக்கிறதுக்கு நான் என்ன ஏசுனாதரா? இல்ல தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னா சொல்லலையே. அப்புறம் ஏண்டி என்ன தொல்லை பண்ற? என்ன நிம்மதியா சைக்கிள் ஓட்ட விடுறே. ஒரு திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம், என்ன விட்டுடு. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்க? எங்க அப்பா அம்மா என்ன பார்க்காம துடிச்சு போயிடுவாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. உன்னை பத்தி நான் எதுவும் வெளியில சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு போயிட்டான். வெளியே போலீஸ்காரன் அலையிறான். நான் எங்க போவேன்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கா போக முடியும்? நீ தானே கவனிச்சுக்கணும். டாக்டரா இருக்க, பொறுப்பு இல்லாம பேசுறிய. மனிதாபிமானமே இல்லப்போ. அனாவசியமான ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு பின்னால் அது நடக்கலையேன்னு வருத்தப்படாது. நடக்கக்கூடியதை பத்தி பேசு. பத்மா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம். தெரியாம தான் கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? ராஜாவாட்டம் இருக்கான். படிப்பு இல்லையா? தொழில் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? இல்ல கட்டிக்கிற முறை தான் இல்லையா? நீ 1000 தான் சொல்லு. உன் தம்பிக்கு பத்மாவை கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஏங்க? உன் தம்பி வக்கீல் இல்ல, கருப்பு கவுன் போட்ட ரவுடி. எப்ப பார்த்தாலும் அடிதடி, ரத்தம், காயம். அவன் உடம்புல பலம் இருக்கிறதால ரவுடிகள் பயப்படலாம், சட்டம் தெரிஞ்சதுனால போலீஸ்காரங்க பயப்படலாம். ஆனா விதி எதுக்கும் பயப்படாது. தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவன் கவலைப்பட மாட்டேங்கிறான் தாங்க நான் கவலைப்படுறேன். அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய நாம தாங்க அமைச்சு கொடுக்கணும். இந்த பாரு, அனாவசியமா நியாயப்படுத்தி பேசி பத்மாவுடைய வாழ்க்கையை கெடுத்துறாது. ஏற்கனவே அவன் தங்கச்சியை இழந்த மாதிரி பத்மாவை இழந்துட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதனால இவளையாவது ஒரு நல்ல இடத்துல. எதுங்க நல்ல இடம்? இந்த உலகத்திலேயே நல்ல இடம்னு ஒண்ணு இருந்தா அது அவனோட மனசுதான். ஒரு பொண்ணோட கற்புக்கு ஆபத்துன்னா சட்டத்தால காப்பாற்ற முடியாதுங்க. நம்ம கோபி மாதிரி ஆளுங்களால தான் முடியும். இல்லைன்னா கோர்ட்டுக்கு போய் கற்பழிச்சவனுக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அந்த பொண்ணோட கதி. பத்மா கல்யாண விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்பா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது அத்தானோட தான் நடக்கும். ப்ளீஸ்பா, இந்த விஷயத்துல என் மனசுபடி நடத்தி வைங்க. பத்மா எங்க வச்சிருக்கீங்க? நீங்க தப்பா நினைச்சுட்டு என்ன தொந்தரவு பண்றீங்க. டேய், உன் மூஞ்ச பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருக்கா சொல்லு, இல்லைன்னா உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் உடைச்சிருப்பேன். தெரியாது தெரியாது. இங்க 2 பேர் நில்லுங்க. Follow me. சொல்றா, எங்க வச்சிருக்கீங்க? சொல்றா. அரசன் சார், நான் சொல்றது நீங்க கேளுங்க. மிஸ்டர் கோபி, அவனை என்கிட்ட விடுங்க. தயவு செய்து எங்க வேலையை செய்ய விடுங்க. எது சொல்லுங்க வேலை? குற்றவாளி எவனாவது பிடிச்சா நீங்க வந்து அழைச்சிட்டு போறதா? இதை பாருங்க சார், இவ்வளவு நேரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன படிச்சு? எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க. இவன் யாரு, இவன் கூடத்தோட ஜாதகம் என்னன்னு இவனை சொல்ல வைக்கிறேன். நோ, அவனை என்கிட்ட விடுங்க. இல்லாட்டி உங்க மேல டாக்டர் ரங்கராஜ் எப்படி இருக்கான்? இஸ் வெரி ஃபைன். இன்னும் 4 நாள் சரியாயிடும். ஓகே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா பத்திரிக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க ஒத்துழைப்பு முழுமையா எனக்கு தேவை. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். வாயா. சொல்றேன் சார். சார் வணக்கம் சார். லைன்ல இருங்க சார். மிஸ்டர் கோபி வந்திருக்கா சார்? ஓகே சார்.
சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சார், அட்வொகேட் கோபிகிட்ட இது விஷயமா பேசணுமா? அவர் நாம செய்ய வேலை தான் செஞ்சுட்டு நமக்கு தலைவலி உண்டு பண்றவர். நோ, அவர் அப்படியெல்லாம் இட போட்டுறாதீங்க. என்னைக்குமே அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் வாதாடி இருக்காரு. அவருக்கு நியாயம்னு ஒண்ணு இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம டிபார்ட்மெண்ட் மாதிரி தான், கலர் தான் வேற, காக்கி கருப்புன்னு. அதனால அவரை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவர் பாதிக்கப்பட்டவர் மட்டும் இல்ல, நமக்கு பயன்படக்கூடியவரும் கூட. நீங்க அவர் வர சொல்லுங்க. சார். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் கோபி. வாங்க. ஓகே, நீங்க உட்காருங்க. நீங்க இங்கே இருங்கம்மா. சார் எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பிச்சாச்சு சார். இன்னும் உங்க சைடுல பதிலே வரல சார். வாங்க மிஸ்டர் கோபி, உட்காருங்க. டாக்டர் பத்மாவை கடத்தி வச்சிருக்கிற சங்கரபாண்டியன் இருந்து ஒரு கேசட் வந்திருக்கு, கேளுங்க. வணக்கம் ஐஜி சார். நீங்க எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிற சங்கரபாண்டியன் பேசுறேன். என் தலைக்கு 20 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க. ரொம்ப அவமானமா இருக்கு. போலீஸால தான் பிடிக்க முடியல, பொதுமக்களாவது பிடிக்கட்டுமேன்னு பாக்குறீங்களா? சரி, விஷயத்துக்கு வரேன். ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்னோட ஆள் தங்கராஜ் இன்னும் சரியா 5 நாள் கழிச்சு, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் பாம்பே எக்ஸ்பிரஸ் S7 கோச்சில் ஏற்றி விட்டுடுங்க. ஏற்றி விட்டுட்டா டாக்டர் பத்மா பத்திரமா வருவான். இல்லாட்டி அட்வொகேட் தான் கட்டிக்க போற பொண்டாட்டி இழப்பாரு, விஸ்வநாதன் அவரோட பொண்ணை இழப்பாரு, தமிழ்நாடு ஒரு நல்ல டாக்டர் இழக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதோட மானத்தை இழக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சரியா இந்த கேஸை டீல் பண்ணணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா நாம எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த சங்கரபாண்டியனுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொதுவாக இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட யோசனை கேட்கறது வழக்கம் இல்லை, விசாரணை தான் செய்வோம். இங்க ஒரு பிரபல கிரிமினல் லாயர், உங்களுடைய யோசனை எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவங்க எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? நோ, அது இதுவரைக்கும் சரியா தெரியல. டாக்டர் பத்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா சங்கரபாண்டியனுக்கு குண்டடிபட்டிருக்கு. அவன் சரியாகிற வரைக்கும் அவன் எதுவும் செய்ய மாட்டான். சார், நேற்று நைட்டே அனுப்பிச்சு வச்சிட்டேன் சார். நீ நல்லா பாருங்க சார். ஆமா சார். சார், நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்றேன்ல சார், நீங்க தேடி பாருங்க சார். நான் பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கோபிகிட்ட உடனே என்ன கூட்டிட்டு போங்க. சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால தாமதிக்க முடியாது. 1 minute சார். கோபி, என்னப்பா ஆச்சு? அமைதியா இருங்க மாமா. பத்மா கொண்டு ஆகல, அவளை எப்படியாவது காப்பாத்திடலாம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் வந்து பேசிக்கிறேன். போங்க மாமா. குற்றவாளிகளை விடுதலை செய்யறதுக்காக என்கிட்ட யோசனை கேட்காதீங்க மிஸ்டர் கோபி. ப்ளீஸ். என்னைக்குமே அந்த மாதிரி யோசனை தரமாட்டேன் இந்த கோபி. எதுவா இருந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். சங்கரபாண்டியனை பிடிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. சங்கரபாண்டியன் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது, தப்பிக்கவும் முடியாது. கோபி, மாமா, பத்மா காணாம போனதுலேருந்து உன் அக்கா சாப்பாடு தூக்கம் இல்லாம எப்பவுமே பூஜை ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாப்பா. என்னால அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. உன்னை பார்த்தா தைரியமா இருப்பாப்பா. நான் வரேன் மாமா. அக்கா கிட்ட பேசிக்கிறேன். பத்மா கொண்டு ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இடும்பனை அழுத்த இனியவேல் முருகனே, தனிகாசலனே, சங்கரன் புதல்வா, கதிர் கிராமத்துறை கதிர்வேல் முருகா, பழனி பதிவாள் பாலகுமாரா, ஆவினன் குடிவாள் அழகிய வேலா, செந்தின் மாமலையூரும் செங்கல்வராய. அக்கா, அக்கா, பத்மா கிடைப்பாள கோபி, அவளுக்கு ஒன்றும் ஆயிடாதே. நான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபி. அவளை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். செல்லம், தைரியமா இரு. ஊருக்கெல்லாம் உதவி பண்றவரு
என்னுடைய மாப்பிள்ளை. உனக்கு வேணும்னா உன் தம்பி மேல நம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை குறையல. தைரியமா இருக்கு, நல்லதுதான் நடக்கும். செல்லம், உனக்கு முருகன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை விட என் மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே பத்மா உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவளோட தான் வருவேன், இது சத்தியம். அவ்வளவா நல்லா இல்ல. வேற டிசைன் இருக்குங்க? இல்ல வேற டிசைன் இல்ல. இதோட 36 கடை ஏறி இறங்கியாச்சு, இன்னும் ஒண்ணு கூட உன்னால செலக்ட் பண்ண முடியல. நீ சும்மா ரெடி, எது எடுத்தாலும் அசத்தலா இருக்கணும். நீ கொஞ்சம் போய் அப்படி நிக்கிறியா? செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். கடை மூடுறதுக்குள்ள செலக்ஷன் பண்ணிட்டு வாமா. ஏய் உங்க அத்தாண்டி. ஏய் உண்மைதாண்டி, உங்க அத்தான் போறாடி. இப்படி வந்து மோதிரியா? 4 பேர் பார்க்க இடத்துல எப்படி நடந்து தெரியல. டாக்டர் படிச்சிருக்கான், டாக்டருக்கு. ஆம்பளை உங்ககிட்ட அடி வாங்கினவன் 6 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். நீ போய் அந்த பொண்ணு அடிச்சிருக்க. பாவம் பத்மா, நீ அடிச்சிருந்து அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியே வருதில்ல. ஆமா, நான் உனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். அந்த பொண்ணு உன்னை வெளியே பார்த்தா உங்ககிட்ட பேசக்கூடாதா? இந்தா முதல்ல அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளு. பாவம் பத்மா, அவளு போய் சாரி கேட்கிறேன். ஹலோ பத்மா, காலில் ஒன்று அடிச்சிட்டேன். சாரி 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 சாரி. நிச்சயதார்த்தம் எனக்கு என்ன ஐயா, இருக்கிறது ஒரே பொண்ணு, ஜமாச்சிட மாட்டேன். என்னது, கையில மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஏன் வெளியே தேடணும்? மாப்பிள்ளை அட்வொகேட் கோபி. ஆமா ஐயா, என் மச்சனம் தான். திடீர்னு எடுத்த முடிவு இல்லையா, நல்ல யோசிச்ச பிறகு எனக்கு அத்தானுக்கு நிச்சயதார்த்தம் அப்பா. அதுதான் அப்பா. வச்சிரு அப்பா. சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்த மாதிரி என் கல்யாணத்தையும் என் விருப்பப்படி. எழுந்திருமா, இதுல தனியா எனக்கு என்னமா விருப்பம் இருக்கு? நீ என்ன நினைக்கிறியோ அதுபடிதாமா நடக்கும், நடக்கணும். நீ தானமா எல்லாம் எனக்கு. அப்பாவும் பொண்ணு ஒண்ணாயிட்டீங்க, இனிமே எனக்கு எந்த வேலையும் இல்லை. எனது வேலை இல்லையா? முதல்ல கோபியை பார்த்து நம்ம முடிவை சொல்லிட்டு வந்துரு. நாளைக்கு நம்ம கல்யாண நாள், அன்னைக்கே தம்பியை பார்த்து இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். வீட்டுல பொம்பளைன்னு ஒண்ணு இல்லைன்னா இப்படித்தான், போட்டது போட்டபடி கிடக்கும். வா கோபி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு அத்தா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அக்கா, ஏன்டா என் மனசை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவளை கட்டிக்க சொல்லிதான் நான் உன்னை கேட்கிறேன். உன் அக்காங்கிற உரிமையில இந்த கல்யாணத்தை பத்தி அத்தாங்கிட்ட பேசி முடிச்சிருக்கேன். இந்த அக்காவுக்கு மதிப்பு கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, நான் போயிடுறேன். அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, சரின்னு சொல்லு போதும். உன் இஷ்டம்க்கா.
தாலி கட்டின பொண்டாட்டி தூக்கிட்டான். தூக்கினவன் யாருன்னே தெரியாது. தொழில் மூலதனமே டைமண்ட்ஸ் தான். அதை கேட்டான். நானும் ஒரு கேரக்டர். அது கொடுத்தா என் பொண்டாட்டி வந்துருவாங்க நம்பிக்கையில கொடுத்தேன். போலீஸ் அங்கங்க ஓடினாங்க, ஒயர்லெஸ்ல பேசுறாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ரொம்ப நம்பினேன். என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பிரயோஜனம் இல்லை. பொண்டாட்டியும் போயிட்டா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச டைமண்ட்ஸும் போயிடுச்சு. ஆமாம் தான் மிச்சம். பழச மறக்கணுமே. எனக்கு குடி தான் தோண. சார் உங்க எதிரிங்க யாராவது? நான் ஒரு பிசினஸ் மேன் சார். யாரையுமே பார்த்துட்டு இல்லை. மிஸ்டர் ராஜரத்னம், நீங்க அவ்வளவு டைமண்ட் வச்சிருந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்? உங்க பிசினஸ் ரகசியங்கள் தெரிஞ்சவங்க யார்? அவங்களை யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? நான் எல்லாரையுமே நம்பினேன். எனக்கு யார் யார் துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் இல்லையா? சார், உங்க மனைவியை கொண்டுட்டு டைமண்டை கொண்டு போனவன் தான் ஒரு அப்பாவி ஸ்கூல் வாயோட பையனை கொண்டு சாக்கடையில் போட்டிருக்கான். அவன் தான் டாக்டர் பத்மாவை கடத்திட்டு போயிருக்கான். உங்ககிட்ட பிசினஸ் கான்டாக்ட் வச்சிருந்தவங்க யார் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த கொடூரமானவனை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். நோ, இதுக்கப்புறமா இதை பத்தி பேச என்னோட மன அமைதி இழக்க நான் விரும்பல. ரொம்ப நாளா நான் மறந்து போன விஷயங்களை மறுபடியும் நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க சார். ப்ளீஸ். டைமண்ட் விஷயத்துல தான் ஏமாந்துட்டோன்ற கோபத்துல இருக்கான் சுந்தரமூர்த்தி. 10 வருஷமா தான் கூட இருந்தவனே கொலை பண்ணிட்டான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் குறி உங்க மேலதான் இருக்கு. மொட்டை புத்திசாலியா இருக்கலாம், நான் முட்டாள் கிடையாது. என்னை அடிக்க வந்தவனை திருப்பி அடிச்சு பழக்கம் இல்லை, அடியோட அழிச்சுதான் பழக்கம். நீ அவங்கிட்ட வேலை செஞ்சாலும் என்கிட்ட விசுவாசமா இருக்க, உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை பார்க்கலாம் தான் நான் காத்திருக்கேன். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் அவனை தொட முடியல. அவனை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இன்னைக்கு நான் காத்திருக்கேன். என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் உங்களை சந்திக்கலான்ட்டு முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன். இந்த காக்கி சட்டை கௌரவம் என்னை தடுத்து நிறுத்திருச்சு. கமான், மனசில் உள்ளது சொல்லுங்க. டிசி ரஞ்சித் கண்காணித்து பிடிக்க முடியாத குற்றவாளி சுதந்திரமா உலாவிக்கிட்டு இருக்கான். டிசி ரஞ்சித் படுக்கையில சாஞ்சிட்டாரு. அது காரணம் யாரு? யாரு சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி? சுந்தரமூர்த்தி.
வாடா, உன்னைத்தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் தாண்டா. பின்னாடியாடா குத்த பாக்குறேன். உண்மையான ஆம்பளை முன்னாடி குத்துவாடா. நான் எப்படி குத்துறேன்? நெத்தியில. உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொன்னல, நீ என்ன மறக்க கூடாது. எனக்கு எதிரியை பிடிக்கும், துரோகியை பிடிக்காதுடா. கோபி, நீங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற சங்கரபாண்டி தான் உங்கள் தங்கச்சியும் அவங்க குழந்தையும் கொன்னது. ரஞ்சித்தையும் அவன் தான் சுட்டான். இப்போ
ஏய் என்னடி பாக்குற என்னடி பாக்குற ஹலோ உடனடியே இந்த இடத்த விட்டு காலி பண்ணியாக்கணும் இவதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நாம தப்பிச்சு போகணும்னா ஒரே இடம் ஹார்பர் தான் உடனடியே இவ்வளவு ஹார்பர் கொண்டு போய் சேர்த்தாக்கணும் நாளைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் கோபி உயிரோடு இருக்கணும் அடையாளத்துக்கு ஒரு துண்டு எலும்பு கூட கிடைக்க கூடாது ஓ நீங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற சங்கரபாண்டி தான் உங்க தங்கச்சியும் அவங்க குழந்தைய கொன்னது. டனி 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 சங்கர் சங்கர் கோபி சங்கர் கோபி கோபி இன்னைக்கு வேணா உன்னை விட்டு பெரிய மாட்டேன் கோபி ஆனா அப்ப நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன் கோபி 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 ஆஸ்பத்திரிக்கு போலாம்டா கோபி நான் பழைக்க மாட்டேன் கோபி நான் பழைக்க மாட்டேன் கோபி என்ன மடியில படுக்க வச்சுக்க கோபி சங்கர் கோபி அவனை விட்டுறாத அவனை அழிச்சிட்டு நீ பண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷமா உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்னோட சங்கர் 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 சங்கர்
போங்க